वेदांतदेशिक यतीन्द्र कटाक्षलब्ध त्रय्यन्तसार मनवद्य गुणम्बुदाग्र्यम् नारायणाद्य कृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथ इति शेखरमाश्रयामः. நமஸ்தபாயே. இன்றைய தினம் ஸ்ரத்தா உத்தர பாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 33ல இருந்துட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி வகுப்புல ஸ்லோக நம்பர் 69 வரைக்கும் பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் ஸ்லோக நம்பர் 70, 71, 72 அப்படிங்கிற 3 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்கிறோம். அதற்கு முன்னாடி கடைசியா நாம பார்த்த அந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு 70வது ஸ்லோகத்துக்கு போலாம். லோகாந்தர சுகம் புண்ணியம் தபோதான சமுத்பவம் சந்ததிஹி சுத்த வம்சியாகி பரத்ரேகஜ சர்மனே அப்படிங்கிறது அந்த 69வது ஸ்லோகம். அதனுடைய தாத்பரியம் என்னவாக இருந்தது? அதாவது தவம், தானம் இது எல்லாமே மறு உலகத்திற்கு தான் பயனளிக்கக்கூடியது. நல்ல புத்திரன் அப்படிங்கிற விஷயமானது, அதாவது சந்ததி அப்படிங்கிறது இம்மை மறுமை என்ற ரெண்டிலும் நன்மை அளிப்பான் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தை கொண்ட அந்த 69வது ஸ்லோகத்தை நம்ம பார்த்து முடிச்சோம். என்ன ஸ்லோகம்? லோகாந்தர சுகம் புண்ணியம் தபோதான சமுத்பவம் சந்ததிஹி சுத்த வம்சியாகி பரத்ரேகஜ சர்மனே அப்படிங்கிறது அந்த 69வது ஸ்லோகம். அதை தொடர்ந்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 70. 70வது ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்லோகம் நம்பர் 70 என்ன ஸ்லோகம் பாருங்க. சம்பிரதி திலீபஸ்ய விஷயே குரோஹ குதஹ ந பரிதாபஹ இதி வர்ணயதி. இந்த ஸ்லோகத்தின் மூலமாக திலீபன் விஷயத்தில் வசிட்டர் குருவாக இருக்கக்கூடிய வசிட்டருக்கு அந்த பரிதாபம் அப்படிங்கிறது ஏன் இல்லை, அதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறத வர்ணிக்கிற மாதிரி இருக்கு இந்த 70வது ஸ்லோகம். தயாஹீனம் விதாதர்மாம் கதம் பஷ்யன்ன தூயசே சித்தம் ஸ்வயமிவ ஸ்நேகாத் வந்தியம் ஆஸ்ரம விருக்ஷகம். தயாஹீனம் விதாதர்மாம் கதம் பஷ்யன்ன தூயசே சித்தம் ஸ்வயமிவ ஸ்நேகாத் வந்தியம் ஆஸ்ரம விருக்ஷகம் அப்படிங்கிறது 70வது ஸ்லோகம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, அதாவது படைக்கும் திறன் பெற்ற மகரிஷியே, யாரு? திலீபன் சொல்றான், வசிட்டரை பார்த்து சொல்றான். விதாதகன யாரு? படைக்கும் திறன் பெற்ற மகரிஷியே, சந்ததியே இல்லாம இருக்கக்கூடிய என்னை அன்போட தாங்களே ஊற்றி வளர்த்த மரம் போல நான் காணப்படுகிறேன். அந்த வசிட்டர் இருக்கக்கூடிய ஆசிரமத்துல நிறைய மரங்கள் இருக்கான். அங்க இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே அன்போட வசிட்டராலேயே வளர்க்கப்பட்ட மரங்களும் நிறைய இருக்கு. அதுல நிறைய மரங்கள் கனிகளை தராமே இருந்துருக்கு. அந்த மாதிரி உங்களுடைய அன்புடன் வளர்ந்த நான் இருக்கேன் இல்லையா, நான் எப்படி இருக்கேன்? ஆசிரமத்துல உங்களால வளர்க்கப்பட்ட மரங்கள் நிறைய இருக்கு. அதுல நிறைய மரங்கள் எப்படி இருக்குனாக்கா பயனற்றதாக, அதாவது பழங்களை தராமல் பயனற்றதாக இருக்கக்கூடிய மரம் போல அன்புடன் வளர்க்கப்பட்ட நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? அந்த பயனற்ற ஆசிரமத்தில் உள்ள சிறிய மரத்தை காண்பது போல நான் இருந்துட்டு இருக்கேன். அதை பார்த்து உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லையான்னு கேட்கிறான். யாரு? திலீபன் வசிட்டரத்துல கேட்டுட்டே வரான்.
தனக்கு புத்திர சந்ததி இல்ல அப்படிங்கிற விஷயத்த இன்டைரக்டா தெரிவிச்சுட்டே வரான். எப்படி அப்படின்னாக்கா, குருவே உங்களிடத்துல எனக்கு இந்த பரிதாபமே இல்லையா? நான் எப்படி இருக்கேனாக்கா, தங்களால ஜலம் ஊற்றி வளர்க்கப்பட்ட ஆசிரம மரங்கள் இங்க பழங்களே தராமல் இருந்துருக்கு இல்லையா? அப்படிங்கறத நினைச்சு எப்படி வருத்தம் அடைவீர்களோ அதை போல தங்களாலே பாதுகாக்கப்பட்டு இருக்கக்கூடிய நான் எப்படி இருந்துருக்கேன், சந்ததி இல்லாம இருக்கதை பார்த்து நீங்கள் வருந்துவீர்களா? எனக்கு உங்க மேல, அதாவது என் மேல் உங்களுக்கு இரக்கமே இல்லையான்ற மாதிரி கேட்கிறான். நான் இப்படி புத்திர சந்ததி இல்லாம இருந்துருக்கனே, கொஞ்சம் கூட என் மேல இரக்கமே இல்லையா சுவாமி அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். சம்பிரதி திலீபஸ்ய விஷயே குரோஹோ குதஹா, குதஹனா ஏன், ந பரிதாபஹா இது வர்ணயதி இந்த ஸ்லோகம். தயாஹீனம் விதாதர்மாம் கதம் பஸ்யன்ன தூயசே சிக்தம் ஸ்வயமிவ ஸ்நேகாது வந்தியமாஸ்ரம விருக்ஷகம். பதச்சேதா தயா ஹீனம் விதாதஹ மாம் கதம் பஸ்யன் ந தூயசே சிக்தம் ஸ்வயம் இவ ஸ்நேகாத் வந்தியம் ஆஸ்ரம விருக்ஷகம். அன்வயः விதாதஹ, விதாதஹன சொல்றான். விதாதஹன யாரு? அதாவது அந்த வசிஷ்டர் இடத்துல சொல்றான், படைக்கும் திறன் பெற்ற மகரிஷியே. விதாதஹன யாரு? படைக்கும் திறன் கொண்ட மகரிஷியே. தயாஹீனம் அப்படின்னா என்ன? சந்ததியற்ற. தயாஹீனம்னா சந்ததியே இல்லாம இருக்கக்கூடிய மாம் என்னை, ஸ்நேகாத் இல்ல அன்புடன், ரொம்ப அன்போட, ஸ்வயம் ஸ்வயம்னா தானாகவே, ஸ்வயம்னா தானாகவே, சிக்தம் அப்படின்னா ஜலத்தை குத்தி குத்தி வளர்க்கறதுக்கு பேரு சிக்தம்னு பேரு. ஜலத்தை குத்தி குத்தி வளர்க்கக்கூடியதுக்கு என்ன பேரு? அதாவது ஜலமூற்றி வளர்த்த அர்த்தம். அந்த வந்தியம், வந்தியம்னா பயனற்ற. வந்தியம்னா என்ன? பயனே, அதாவது அதன் மூலமா நமக்கு எதுவும் பழங்கள் எதுவும் அந்த மரத்தால கிடைக்கலன்னு அர்த்தம். அதுக்கு என்ன பேரு? வந்தியம்னு பேரு. அப்படி ஆசிரம விருட்சகம் இவ, அந்த ஆசிரமத்துல இருக்கக்கூடிய அந்த சிறிய மரத்தை காண்பது போல, பஸ்யன்னு காண்கின்ற நீர், கதம் கதம்னா எவ்வாறு, ந தூயசே ஏன் வருந்தவில்லை சுவாமின்னு கேட்கிறான். இது அன்வயா பிரதிபதார்த்தா விதாதா பிரம்மன்னு வசிட்ட தயா சந்தத்யா ஹீனம், அந்த புத்திர பாக்கியம் இல்ல, ஹீனம்னா ரகிதம்னு அர்த்தம், இல்லாம இருக்கிறது. அப்படி இல்லாம இருக்கக்கூடிய மாம் திலீபம் என்னை, ஸ்னேகாத் நாம பிரேம்னா ரொம்ப அன்போடன், ஸ்வயம் ஆத்மனா தானாகவே நீங்க என்ன பண்ணீர், சிக்தம் நாம சேகேன வர்த்திதம், அந்த பாத்தி கட்டி அந்த மரத்தை வளர்ப்பா, அதுக்கு ஜலத்தை அனுப்புறதுக்கு ஒரு பாத்தி மாதிரி கட்டி அந்த மரத்தை நாம வளர்க்குறோம்னு வச்சுங்களேன். அப்படி நம்மால பிரியமா வளர்க்கப்பட்ட மரமானது எப்படி இருந்துருக்கு? சேகேன வர்த்திதம் வந்தியம், வந்தியம் நிஷ்பலம், பலனற்றதாக இருக்கு. அதால அந்த மரத்தால பலனே கொடுக்க முடியலன்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கக்கூடிய ஆசிரம விருட்சகம் முனேகே ஆவாசஸ்ய தபோ தரும், சரி தருபோதம் அப்படின்னாக்கா அந்த மரம், தருண மரம், அது ஒரு சிறிய மரமா இருந்துருக்குன்னு வச்சுங்களேன். அதால என்ன பண்ண முடியல, எதுவுமே அதால பலனே இல்லை. அப்படி இவ யதா ததா அத போல பஸ்யன்னு அவலோகையன்னு பார்த்து கொண்டிருப்பீர்களோ, கதம் கேன பிரகாரேன அந்த மாதிரி, நகி தூயசே பரிதபசே, அந்த மாதிரி என்ன பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த ஒரு சாதாரண மரமானது பழம் தரலாம், அது எப்படி நீங்க ஒரு என்ன சொல்றது அப்படி ஒரு வருத்தத்தோட பார்ப்பீங்களோ, அந்த மாதிரி இப்ப என் மேல உங்களுக்கு ந தூயசே என்னை கண்டு வருந்தவில்லையா அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த 70வது ஸ்லோகம் அதனுடைய பிரதிபதார்த்தம். பாவார்த்தா ஏ விதாதா நாம வசிஷ்ட யதா எப்படி ஆசிரமே ஜலஸ்ய சேகேன சம்வர்திதா விருட்சா, ஒரு பாத்தி மாறி கட்டி வளர்க்கப்பட்ட விருட்சமானது பலரகிதா சேத்து பலன் இல்லாமல் போகையில், தருகி
சோச்சனீயா பவதி. அந்த மரமானது ஏன் இது வரைக்கும் நமக்கு பழமே கொடுக்க மாட்டேங்கிறது அப்படிங்கறத நீங்க பாப்பீங்க இல்லையா? பவதி ததா ஏவ, அதே போல ஸ்வகிருபயா சம்பர்த்திதம் அபி, உங்களுடைய தயவனாலே வளர்ந்த அபி மாம் திலீபம் என்னை புத்திரேன ஹீனம் திருஷ்டுவா, அந்த மகன் சந்ததி இல்ல அப்படிங்கிறத பார்த்து பவான் நீங்கள் கதன்ன துக்கி பவதி, என்னை பார்த்து ஏன் நீங்கள் வருந்தவே இல்லை, வருத்தப்படல சுவாமி அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான் இந்த 80வது ஸ்லோகம். தயாஹீனம் விதாதர்மாம் கதம் பஸ்யன்ன தூயசே சிக்தம் ஸ்வயமிவ ஸ்நேகாது வந்தியமாசிரம விருட்சகம் அப்படிங்கிறது 70வது ஸ்லோகம். தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 71. அந்த 71வது ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, ஸ்லோகம் நம்பர் 71. சம்பிரதி திலீபः சந்ததேः அபாவே அசஹ்யபீடः இது வர்ணயதி. இப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நம்ம மனிதர்களாகிய நமக்கு எல்லாமே 3 விதமான கடன்கள் இருக்குங்கிறத சொன்னோம். அந்த 3 விதமான கடன்கள்ல திலீபன் சொல்றான் வசிட்டர் இடத்துல, இந்த ஸ்லோகம் அதே மாதிரிதான் அமைஞ்சிருக்கு. திலீபகா என்ன சொல்றான், சுவாமி என்னுடைய 3 கடன்கள்ல நான் 2 கடன்களை தீர்த்துட்டேன். அந்த 3ஆவதான பித்ரு கடன் இருக்கே அதுதான் பாக்கி இருக்கு. அது எப்படி தீரும்? சந்ததியை பெறுவதன் மூலமே அது தீர்க்க முடியும் இல்லையா? இப்போ ஒரு யானை இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த யானை தண்ணியில இறங்கி நல்ல ஜம்முன்னு குளிக்கணும், அப்படி ஜலத்துல பூந்து ஜலக்கிரீடை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறது. ஆனா அந்த யானையினுடைய கால்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு தூண்ல கட்டப்பட்டிருக்கு. அப்படி கட்டப்பட்டிருக்க அந்த யானையானது தன்னால அந்த ஜலத்துல இறங்கி குளிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி என்னுடைய கடன்ல இருந்து என்னால விடுபட முடியலையே, அதுல இருந்து விடுபடணும்னு நினைக்கிற விரும்புற எனக்கு அந்த விடுதலை அப்படிங்கிறது கிடைக்காம இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் என்னால தாங்கிக்கவே முடியல சுவாமி. அது அப்பேற்பட்ட துக்கத்தை கொடுக்கிறது எனக்கு அப்படிங்கிறத வசிட்டர் இடத்துல திலீபன் தெரியப்படுத்துறான். எப்படி? அசஹ்ய பீடம் சுவாமி, என்னால தாங்கிக்கவே முடியல சுவாமி, தாங்க முடியாத துக்கத்தை கொடுக்கிறது எது தெரியுமா? மே அந்தியம் ரிணம். 3 விதமான கடன்கள் இருக்குன்னு சொன்னோம். அந்த 3 கடன்கள்ல 2 கடனானது தீர்க்கப்பட்டிருக்கு. தேவ கடன் ஒண்ணு, ரிஷி கடன் ஒண்ணு. இந்த பித்ருக்களுக்கு உண்டான கடன் ஒண்ணு இருக்கு இல்லையா, அது அந்தியம் ரிணம். அது அனிர்வாணஸ்ய. எப்படி எதனோட எதை கம்பேர் பண்றா பாருங்க. அனிர்வாணஸ்னா குளிக்கவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு அந்த யானை குளிச்சே. அப்படி தந்தினஹா, தந்தினஹன தந்தத்தை உடையது, தந்தினஹா எது? யானை. அது என்ன பண்றதுனாக்கா அந்த மாதிரி ரொம்ப நாளா குளிக்காம இருக்கிறதுனால அந்த அனிர்வாணஸ்ய தந்தினஹா. அருந்துதம், அருந்துதனா என்னன்னாக்கா அப்படியே கஷ்டம் அளிச்சுட்டு இருக்கு, அதால சகிச்சுக்கவே முடியல இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய அது என்ன பண்றது? ஆளானம் இவ. ஆளானம் என்ன? அது எப்படி பண்ணப்பட்டிருக்கு? கட்டப்பட்டிருக்கு. ஒரு சங்கிலியால அதனுடைய கால்களானது ஆளானம். ஆளானம்னா என்ன? கட்டப்பட்டிருக்கு இவ. அத போல அசக்கிய பீடம் அவேகி, சகிச்சுக்கவே முடியாத துன்பம் அளிப்பதாக நீங்க புரிஞ்சுக்கணும் சுவாமி. நான் அதே மாதிரி அந்த யானை எப்படி அதனுடைய கஷ்டத்தை ரொம்ப நாளா குளிக்காம இருக்கு, அதுக்கு குளிக்கணும்னு இருக்கு, ஆனா அது ஒரு சங்கிலியால் அதனுடைய கால்கள் கட்டப்பட்டிருக்கு, அது எப்படி ஒரு வேதனையை அடையுமோ அப்பேற்பட்ட சகிச்சுக்க முடியாத ஒரு துக்கத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கேன் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் சுவாமி அப்படிங்கிற மாதிரி தெரியப்படுத்துறான். யாரு? திலீபன் வசிஷ்டர் இடத்துல. அசக்கிய பீடம் பகவன் ரிணம் அத்தியந்தியம் அவேஹிமே அருந்துதம் மிவாலானம் அனிர்வாணஸ்ய தந்தினஹா பதச்சேதஹா
அசக்கிய பீடம் பகவன் ரிணம் அந்தியம் அவேஹி மே அருந்துதம் இவ ஆலானம் அனிர்வாணஸ்ய தந்தினஹ इति पदच्छेदः अथवा पदविभागः अन्वयः भगवन् மே அந்தியம் ரிணம் பகவன்னா யாரு வசிட்டரை சொல்றான் சுவாமி பகவன்னா சுவாமி மே அந்தியம் ரிணம் என்னுடைய இந்த மூன்றாவது கடன் இருக்குல்ல ரெண்டு முடிச்சுட்டேன் இந்த மே அந்தியம் கடைசியா இருக்கக்கூடிய ரிணம் இருக்கு இல்லையா அது அனிர்வாணஸ்ய தந்தினஹ அதாவது குளிக்காத யானை இருக்கு இல்லையா அது என்ன பண்றதுனாக்கா அருந்துதம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு அந்த மாதிரி ஆலானம் இவ அது எப்படி ஒரு இதுல சங்கிலியால கட்டப்பட்டிருக்குமோ அத போல அசக்கிய பீடம் அவேஹி சகிக்க முடியாத துன்பம் அளிப்பதாக இருக்கக்கூடியது அந்த விஷயம் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளுங்கள் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றா இது அன்பையா பிரதிபதார்த்தா பகவன் ஏ பூஜனீய பூஜிக்க தகுந்தவரே மே மேன மம என்னுடைய அந்தியம் நம அந்திமம் கடைசி மூன்றாவது ரிணம் ரிணம்னா கடன் எப்பேற்பட்ட மூன்றாவது கடன் இருக்கு பைத்திருக்கம் ரிணம் பித்திருக்களுக்கு பண்ண வேண்டியதுதான் பைத்திருக்கம் அனிர்வாணஸ்ய மஜ்ஜனரகிதஸ்ய குளிக்கவே இல்லை நடத்தும் ரொம்ப நாளா தந்தினஹா அந்த கஜஸ்ய அருந்துதம் நம மர்மஸ்தானஸ்ய பீடகம் எப்படி ரொம்ப கஷ்டப்படுங்குமோ வேதனை அளிக்குமோ அந்த மாதிரி ஆலானம் அப்படி கஜபந்தனஸ்ய ஸ்தம்பம் கஜம் யானையால கட்டப்பட்ட ஸ்தம்பம் அந்த கம்பத்துல நல்லா டைட்டா கட்டியிருக்கா ஒரு சங்கிலியால இவ யதா ததா அத போல அசக்கிய பீடம் நாம அசகனீயா பீடையா யுக்தம் அவேஹி ஜானீஹி इति प्रतिपदार्थः भावार्थः हे गुरु इदानीं मम पैतृकं ऋणं तथा सोढुम् அசக்கியம் பவதி என்னுடைய இந்த பித்ருக்களுக்கு பண்ண வேண்டிய கடன் அதனால என்னால அதுல இருந்து துக்கத்தை மீறிண்டு வெளியில வர முடியல பவதி யதா ஸ்நான கிரியா சூன்யஸ்ய கஜஸ்ய ஸ்நான கிரியானா குளிக்கிற கிரியான செயல் எப்பேற்பட்ட செயல் ஸ்நான கிரியா குளிக்கணும் அப்படிங்கிற அந்த செயலை செய்ய முடியாமல் சூன்யஸ்ய இருக்கக்கூடிய கஜஸ்ய கிருதே மர்மவ்யதா ஜனக பந்தனஸ்தம்பா அதனால சகிச்சுக்கவே முடியல அப்பேற்பட்ட ஒரு துக்கத்தை எப்படி அனுபவிக்குமோ அப்பேற்பட்ட வேதனையை துக்கத்தை நான் அனுபவிக்கிறேன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்னு இந்த 71வது ஸ்லோகம் மூலமா தெரிவிக்கிறான் சம்பிரதி திலீபகா சந்ததேஹே அபாவே இந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது இல்லாதத அசக்கிய பீடகா இது வர்ணயதி சகித்துக் கொள்ள முடியாமல் துக்கத்தை அடைகிறான் என்பதை இந்த ஸ்லோகத்தின் மூலமாக தெரியப்படுத்துறான் அசக்கிய பீடம் பகவன் ரிணம் அந்தியம் அவேஹி மே அருந்துதம் விவாலானம் அனிர்வாணஸ்ய தந்தினஹா இது ஸ்லோகா எத்தனாவது ஸ்லோகம் 71வது ஸ்லோகம் தொடர்ந்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 72 பாருங்க அப்படியே மெல்ல நகர்ந்து 72வது ஸ்லோகம் வரைக்கும் வந்துட்டோம் கொஞ்சம் தான் இருக்கு அதோட இந்த ரகுவம்சத்தினுடைய பிரதம சர்க்கம் பூர்த்தியாக போறது 70 ஸ்லோகத்தை தாண்டி வந்திருக்கும் ஸோ ஏதாவது கால வரையும் நம்ம எவ்வளவு ஸ்லோகங்களை நம்ம நல்லா மனனம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இல்லையா பிரதிதினம் பாராயணம் பண்ணிட்டே வந்தா நமக்கு அது ஈஸி இல்லை அப்படின்னா கஷ்டம் ஒரு க்ஷணம் நமக்கு ஞானமானது ஸ்புரிக்கிற மாதிரி தோணும் அடுத்த க்ஷணமே அது போயிடும் நம்ம என்ன பண்ணணும் அதை தொடர்ந்து சிந்தனை பண்ணணும் படிக்கணும் அதை பண்ணலை அப்படின்னாக்கா நம்ம பண்ற காரியமே வியர்த்தம் அதனாலதான் புரிஞ்சுக்குங்கோ அதனால பாருங்க 72வது ஸ்லோகம் சம்பிரதி புத்திர பிராப்தி துவாரா பித்ருநாத் முக்திம் பிரிச்சதி கேட்கிறான் திலீபன் பிரிச்சத்தினா கேட்கிறான்
என்ன கேக்குறான்? புத்திர பிராப்தி துவாரா, இந்த புத்திர சந்ததி அப்படிங்கறதின் மூலமாக பித்ருநாத், பித்ருநாத் அந்த பித்ருக்கு பண்ண வேண்டிய ருணாத், கடத்திலிருந்து கடனிலிருந்து முக்தி விடுபடுறதுக்கு யோசனைய வசிஷ்டர் இடத்துல கேட்கிறான். பாருங்க, ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம்? பிரதம சர்க்கம் தொடங்கி தனக்கு புத்திர சந்ததி இல்ல, ஏன் இல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக திலீபன் தன்னுடைய பாரியாவாக இருக்கக்கூடிய சுதக்ஷனாவோட அந்த ரதத்தை எடுத்துட்டு புறப்பட்டு வரான். இப்போ ஸ்லோகம் நம்பர் 72 இருக்கும். இப்பதான் தெரிவிக்கிறான், சுவாமி எனக்கு இந்த மாதிரி புத்திர பிராப்தி துவாரா பித்ருக்களுக்கு இருக்க வேண்டிய அந்த கடன்ல இருந்து எனக்கு முக்தி மோட்சம், அதாவது அதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? தனக்கு புத்திர சந்ததி வேணும்னு அர்த்தம். அதை கேட்கிறான். என்ன கேட்கிறான் பாருங்க. தஸ்மான் முச்சே யதா தாத சம்விதாதும் ததார்ஹசி இக்ஷ்வாகூணாம் துராபேர்த்தே त्वदधीनाहि सिद्धयः. तस्मान् मुच्ये यथा तात संविधातुं तथार्हसि इक्ष्वाकूणां दुरापेर्ते त्वदधीनाहि सिद्धयः इति श्लोकः. இதனுடைய அர்த்தம் என்ன? தாத்த, தாத்தனா தந்தையே. வசிஷ்டர் திலீபன் தன்னுடைய குருவா மாத்திரம் பார்க்கல, தந்தையாகவும் பார்க்கிறான். அவரிடத்துல கேட்கிறான். என்ன கேட்கிறான்? தாத்த தஸ்மாது, தஸ்மாத் அந்த கடனில் இருந்து, எந்த கடனில் இருந்து? பித்ருக்களுக்கு பண்ண வேண்டிய அந்த கடன் அப்படிங்கிறதுல இருந்து, யதா எவ்வாறு, முச்சியே நான் விடுபடுவேனோன்னு எனக்கு தெரியல சுவாமி. ததா எவ்வாறு விடுபட போகிறோனோ, ததா அவ்வாறு, சம்விதாதும், சம்விதாதும்னா செய்வதற்கு. நான் ஒரு விஷயத்தை தேடி உங்ககிட்ட வந்திருக்கேன். பித்ருக்களுக்கு நான் கடன் பட்டிருக்கேன். அந்த கடன் அதுல இருந்து நான் விடுபடனா எனக்கு ஒரு புத்திர சந்ததி அப்படிங்கிறது வேணும். அந்த புத்திர சந்ததி எனக்கு ஏற்படணும் அப்படின்னாக்கா அதை செய்வதற்கு அர்ஹசி, நீர் தகுந்தவராகின்றீர். உங்களாலதான் சுவாமி முடியும், வேற யாராலையும் முடியாது. இக்ஷ்வாகுணாம், இக்ஷ்வாகு வம்சம், அந்த வம்சத்துல நிறைய பேர் வந்திருக்கா. இக்ஷ்வா திலீபன் அந்த வம்சம் தான். ரகு வம்சத்துக்கு சூரிய வம்சம் அப்படிங்கிற பேரும் உண்டு, இக்ஷ்வாகு அப்படிங்கிற வம்சமும் உண்டு. அப்படி இக்ஷ்வாகுணாம், அந்த இக்ஷ்வாகு வம்சத்தவர்களுக்கு துராபே, அடைய முடியாத பல விஷயங்கள் இருந்திருக்கு சுவாமி. என்னுடைய முன்னோர்கள் பல பேருக்கு பல சமயங்கள்ல துராபே, அவர்களால அடைய முடியாத பல விஷயங்கள் அவர்களால அடையப்பட்டிருக்கு. அர்த்தே அந்த விஷயத்தில், சித்தயா காரிய சித்திகள் நடந்திருக்கு சுவாமி. அவளால நடக்காது அப்படிங்கிற பல விஷயங்கள் அவளுக்கு காரிய சித்தியாயிருக்கு. அதெல்லாம் எப்படி நடந்தது தெரியுமா? துவததீனாகி, எனக்கு தெரியும் சுவாமி, உங்களால தான் அது நடந்திருக்கு. அது உங்கள் வசமா இருந்திருக்கு. அந்த காரிய சித்தி அப்படிங்கிறது அவள் வசம் இல்ல, உங்கள் வசம் இருந்திருக்கு அப்படிங்கறத நான் நன்கு அறிவேன் சுவாமி. என்னுடைய முன்னோர்கள் அடைய முடியாத, பெற முடியாத பல விஷயங்கள்ல சித்தி அடைஞ்சிருக்கா, பெற்றிருக்கா, காரிய சித்தி அடைஞ்சிருக்கா. அதுக்கு எல்லாம் காரணம் நீங்கள் தான் சுவாமி. அது எல்லாம், அந்த வெற்றி எல்லாமே உங்கள் வசம்தான். அந்த வெற்றிகள் உங்களால தான் கிடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் நன்கு அறிவேன். அந்த வெற்றிகள் எல்லா காரியமும் கைகூடும்படி செய்தவர் யார் தெரியுமா? தாங்களே. அதனால எனக்கு, நானும் அந்த இக்ஷ்வாகு வம்சத்தில் வந்தவன் தான். தாத்த, தந்தையே,
அதனால தஸ்மாத் அந்த கடல்ல இருந்து யதாமுச்சியே எப்படி விடுபடுவேனோ அது எனக்கு தெரியாது சுவாமி. ததா அவ்வாறு சம்விதாதும் செய்வதற்கு அர்ஹசி நீர் தகுதியாகின்றீர் அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும் சுவாமின்னு சொல்றோம். சம்பிரதி புத்திர பிராப்தி துவாரா பித்ருணாத் முக்திம் பிருச்சதி தஸ்மான் முச்சியே யதா தாத சம்விதாதும் ததார்ஹசி இக்ஷ்வாகூணாம் துராபேர்த்தே ஸ்வததீனாகி சித்தயः அப்படிங்கிறது 72வது ஸ்லோகம். இதனுடைய பதச்சேதம் என்ன, பிரதிபதார்த்தம் என்ன, அன்வயம் என்ன, பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பதச்சேதா தஸ்மாத் முச்யே யதா தாத சம்விதாதும் ததா அர்ஹசி இக்ஷ்வாகூணாம் துராபே அர்த்தே त्वदधीनाः हि सिद्धयः इति पदच्छेदः. अन्वयः तात தந்தையே தஸ்மாது தஸ்மாத் தேர்ஃபோர் அதனால் அந்த கடலில் இருந்து யதாமுச்சியே எப்படி விடுபடப் போகிறேனோ விடுபடுவேனோ ததா சம்விதாத்தும் அர்ஹசி அப்படி என்னை விடுவிப்பதற்கு நீங்களே தகுதியானவர். சம்விதாத்தும் அர்ஹசி ஏன் சொல்றேன்னா இக்ஷ்வாகூணாம் துராபே அர்த்தே இக்ஷ்வாகு வம்சத்தில் என்னுடைய வம்சத்தில் தோன்றிய முன்னோர்கள் அடைய முடியாத விஷயங்களை அடைந்தார்கள் அப்படின்னா சித்தயா அதெல்லாம் எப்படி முடிஞ்சது தெரியுமா? துவததீனாக அதுல எல்லாமே அதற்கு காரணம் தாங்கள் தான். பிரதிபதார்த்தா தாத்த பூஜ்ய தஸ்மாத் பித்ருணாத் யதா ஏன பிரகாரேண முச்சே முக்தः பவாமி ததா தேன பிரகாரேண சம்விதாதும் நாம கர்த்தும் அர்ஹசி யாரு? நீங்க தான் யோக்யா பவசி உங்களுக்கு தான் அந்த முழு யோக்கியதையும் இருக்கு. ஹி யதா ஏன் சொல்றேன் தெரியுமா? இக்ஷ்வாகூணாம் இக்ஷ்வாகு குலே உற்பன்னானாம் இந்த இக்ஷ்வாகு குலத்தில் தோன்றிய எல்லோருமே துராபே நாம துஷ்பிராபே அடைய முடியாத சமயத்தில் கூட அர்த்தே அவைகளை அர்த்தே பிரயோஜனமாக்கியது சித்தையா நாம காரிய சஃல்யானி காரியமாக நடத்தி காமிச்சது யார் தெரியுமா? தொததீனாக வசிஷ்டஸ்ய ஆயத்தானி உங்களுடைய இதனாலதான் நடந்ததே தவிர அவர்களால் அது நிறைவேறாம போயிருக்கு. ஆனா அதை நீங்க நடத்தி காமிச்சிருக்கீங்க. அந்த மாதிரி என் விஷயத்திலும் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது? சம்விதாதும் கர்த்தும் அர்ஹசி நாம யோக்யா பவசி அப்படிங்கிற விஷயத்தை தெரியப்படுத்துறான். ஏ பூஜனீய வசிஷ்ட யதா அகம் பித்ருநாத் முக்தः பவாமி ததா உபாயம் குரு நீங்களே ஒரு உபாயம் சொல்லிடுங்க சுவாமி, அது உங்களாலதான் முடியும். யதா ஏன் சொல்றேன் தெரியுமா? யதா ஹி இக்ஷ்வாகு வம்சே உற்பன்னானாம் ராஜ்ஞாம் துஷ்கராணாம் அபி கார்யாணாம் சித்திஹி தவ அதீனா அர்த்தாத் துஸ்சாத்தியம் அபி குரோஹோ கிருபையா சாத்தியம் ஆசீத் நடக்க முடியாத விஷயங்கள் கூட குருவினுடைய கிருபை இருந்துச்சுன்னா நிச்சயமா சாத்தியமா இருந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு பிரத்யட்சமா தெரியுது சுவாமிங்கிற ஒரு காரணத்தோட சொல்லி அழகா அவருக்கு எடுத்து சொல்றான். இப்படியாக இந்த 72வது ஸ்லோகம் தஸ்மான் முச்சியே யதா தாத சம்விதாதும் ததார்ஹசி இக்ஷ்வாகூணாம் துராபேர்த்தே त्वदधीनाहि சித்தயः அப்படிங்கிறது 72வது ஸ்லோகம். இப்படியாக நாம 72 ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆயிடுத்து. கிட்ட சொல்றதை தான் திரும்ப திரும்ப நடந்து முடிஞ்ச ஸ்லோகங்களை பாராயணம் பண்ணிட்டே வாங்கோ. திரும்ப நான் என்ன பண்றேன், இது வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இருக்கக்கூடிய கேள்விகள் ஏற்கனவே ஒரு சில கேள்விகள் உங்களுக்கு அமைச்சிருந்தேன். அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய கேள்விகளை மறுபடியும் நான் உங்களுக்கு ஒன்பேடா அதை மாற்றி அனுப்புறேன். அதுக்கு உண்டான ஆன்சரை நீங்க எழுதி அனுப்புங்கோ. இன்னொரு 23 ஸ்லோகம் அது முடிஞ்சதுன்னா இந்த ரகுவம்சத்தினுடைய பிரதம சர்க்கம் அப்படிங்கிறது நமக்கு முடிஞ்சிடும். ஏதாவது சம்சயம் தான் கேளுங்க, சொல்றேன்.
दासं धन्यवादः। ಧನ್ಯವಾದಗಳು. ಧನ್ಯವಾದ ಧನ್ಯವಾದ ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ.